இவன் பேர் தான் ஜோகன். இவனுக்கு உடம்புல வலினா என்னன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு உதவிட்டா போதும் அந்த செவரே உடைச்சிட்டு வில்லனுங்க எல்லாம் பறந்து போய் விழுந்துருவானுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய துப்பாக்கியா இருந்தாலும் இவனால இந்த மாதிரி பிச்சு போட முடியும். அப்படி இருந்தும் ஒருத்தன் இவனை துப்பாக்கிலே சுட்டுறான். ஆனா அந்த புல்லட்டை கூட இவன் ஸ்பீடா புடிச்சிடறான். உடனே அவன் அடுத்த புல்லட்டை இவனோட ஃபேஸ்லயே சுடுறான். பார்த்தா அந்த புல்லட்டை இவனோட மூக்கிலே புடிச்சு தூக்கி போட்டுறான். ஆக்சுவலா ஜோகன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னா இங்க ஒரு வில்லனை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். ஆனா அந்த வில்லன் இவனை விட பெரிய குரங்கு வித்தக்காரனா இருக்கான். இப்ப கூட செவுத்துல பள்ளி மாதிரி தான் தொங்கிட்டு இருக்கான். ஜோகனை பார்த்ததுமே அங்கிருந்து ஜன்னல் வழியா தாண்டி குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். ஜோகன் வெளியில துரத்திக்கிட்டே போய் பார்த்தா வில்லன் ஒரு போட்டு பைக்ல தப்பிச்சு போறான். இருந்தாலுமே ஜோகனுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. ஏன்னா அவனே ஒரு சுறா மாதிரி தான் நீந்து போய் வில்லனை பிடிச்சிடறான். அவனை பிடிச்ச கோவத்துல ஒரு குச்சியை வச்சு ஜோகனை அடிச்சு பொளந்து எடுக்கிறான். ஆனா இவனுக்கு சுத்தமா வலினா என்னன்னு தெரியாதுன்னு சொல்றான். இதை கேட்டதுமே வில்லன் அவனோட பவரை காட்டுறதுக்காக அங்கிருந்து ஒரு பிரானா ஃபிஷ் எடுத்து அவன் கழுத்திலேயே கடிக்க வச்சு காட்டுறான். ஆனா ஜோகன் அந்த பிரானா ஃபிஷ்ஷையே வாங்கி அவனோட பவரை காட்டுறான். பார்த்தா